கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜே மீடியா சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். என்னுடைய பெயர் தாஸ் பெஞ்சமின். எனக்கு பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற சொந்த ஊர் ராமத்தண்டலம், ஒரு சின்ன ஒரு குக்கிராமம். அதில் சண்முகம் சரோஜா அவர்களுக்கு 5வது மகனாக நான் பிறந்தேன். எனக்கு மேலாய் 3 அக்கா, ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. இவங்களில் எல்லாருக்கும் நல்ல பார்வை இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே நன்றாக தான் பாதுகாத்தார்கள், வளர்த்தார்கள். பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற புயர்ந்தவள்ளி அந்த ஊரிலே ஒரு நல்ல ஒரு பார்வையற்றோர் பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு வரை 10ஆம் வகுப்பு 1ஆம் முதல் 10ஆம் வகுப்பு வரை அந்த பள்ளிக்கூடத்திலே கர்த்தர் படிப்பதற்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நாங்களாம் சின்ன வயசுலேயே நாங்கள் கர்த்தரை, கடவுளை அறியாத ஒரு குடும்பமாக தான் நாங்களாம் இருந்தோம். அந்த குடும்பத்தில் என்னுடைய சிறிய தகப்பனார் ஆபிரகாம் தம்புரான், அவருடைய பேர் மரியாள். அவங்க தான் எங்களுக்கு சத்தியத்தை சொல்லி செபிச்சு எங்களை வளர்த்தாங்க. அது மாத்திரமில்லை, நான் சிறு வயதிலே சரியாய் பேச வராதவன். எனக்கும் படிப்புக்கும் ஏறக்குறைய 4ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பிலே 3 வருடங்கள் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தர், நாங்கள்லாம் எதுக்குமே எந்த சூழ்நிலையுமே எதுக்குமே நாங்கள் சரிப்பட மாட்டோம், லாய்க்கு இல்லைன்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் சொன்னாலும் கர்த்தர் அவங்க நினைவெல்லாம் மாற்றி எல்லாவற்றிலையும் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பயனுள்ள ஒரு குடும்பமாய் எங்களை வைத்திருக்கிறார். எனக்கு இப்பொழுது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே திருமணமாகி பேரப்பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. எனக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆகி 9ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்குறேன் எங்கள் பையன். என்னுடைய மனைவி, அவங்க பேர் அமுதா பிரிஸ்கில்லா. ஸோ அவங்க MA BEd முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அவங்களோட எங்களுக்கு நிறைய அவங்க தான் எங்களுக்கு பாட்டாக இருக்கட்டும், நல்ல நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அவங்க தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எளியவனை புழுதிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சொன்ன வார்த்தையின்படியே இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கர்த்தர் என்னோடு கூட ஒரு சில மணித்துளிகள் நாங்கள் என்னென்னலாம் எங்களுக்கு கர்த்தர் செஞ்சுருக்கிறாருங்கிற அனுபவத்தோடு கூட பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டாராக. நான் சிறு வயது முதல் சரியாய் பேச வராதவன்னு சொல்லியிருந்தேன். அது மாத்திரமில்லை, எனக்கு 2 பக்கமும் 2 காதில் ஓட்டை இருக்கிறது. ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு எங்களுக்கு அப்பயே 1 லட்ச ரூபாய் கேட்டிருந்தாங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு போதிய பணம் இல்லாதனாலையும், 2வது என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த காது ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, பண்ணால் சரியாக பேச வராதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் இன்றளவும் கர்த்தர் ஒரு சேதம் இல்லாமல் சில நேரங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அது மாத்திரமில்லை, சின்ன ஊழியங்களில் நிறைய நேரங்களில் கர்த்தர் நாங்கள் விலகி போயிருக்கிறோம். நாங்கள் படித்த இந்த பார்வையற்ற பள்ளியில் முழுக்க கடவுளை, கர்த்தரை அறியாத குடும்ப மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் எங்களை போன்றிருக்கிற ஒரு பார்வையற்ற ஒரு ஐயாவுடைய சபைக்கு, சேத்பட்டுக்கு கடந்த சில கிருபை பாராட்டினார். அதிலே கர்த்தர் 1 வருஷம் கழித்து ஞானஸ்தானம் எடுக்கும் தய பாராட்டினார். மகிழ்ச்சி ஆசிரியர் ஜீவானந்த ஐயாவுடைய சார்பாக. பிறகு படிப்படியாய் கன்வென்ஷனுங்களில் அங்கே நிறைய சின்ன இடங்களெல்லாம் கர்த்தர் பாடுவதற்கு கிருபை பாராட்டினார். சில தனியார் தொலைக்காட்சிகளிலே கூட பாடுவதற்கு கிருபை பாராட்டினார். குறிப்பாய் எங்களுடைய இந்த ஸ்தல போதகர் எங்களுடைய சாருக்காக நாங்கள் கட்டாயம் சொல்ல வேணும். அவங்க இன்னொரு ஸ்தாபனத்தில் இருக்கும்போது கூட அப்போ அவங்க தான் எனக்கு முதல்ல ஆராதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தது அவங்க தான். ஆராதனை இப்படிலாம் பண்ணணுங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க தான். இன்றைக்கி 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பாடுவதற்கு அந்த கிருபை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால்
சாரு ஜெபிச்சு எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் கிட்டார் வாசித்து பாட வச்சு அப்படி எங்களை படிப்படியாக சொல்லி கொடுத்து தான் இந்த எனக்கு யார் உண்டு அந்த பாடலுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் எப்பவுமே சாரை நினைவுபடுத்துறது உண்டு. பெரிய பெரிய இடங்களுக்கு சார் யார் வந்தாலுமே சார் என்னை கூப்பிட்டு ஆராதனை பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய ஆட்கள் யார் வந்தாலுமே எந்த இடமா இருந்தாலும் பயன்படுத்துவாங்க. அதுபடியே இந்த சபை ரொம்ப நாங்கள் நன்றி உள்ள ஒரு சபையாய் எங்களுக்கு இது தெரிகிறது. அதே போல் எங்களை போன்றிருக்கிற பார்வையற்றவங்களுக்கு என்னை போன்றிருக்கிற பார்வையற்றவங்களுக்கு சத்தியத்தில் வளரவும் இந்த சபை எங்களுக்கு உதவுகிறது. அது மாத்திரமில்ல, என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களில் நாங்கள் நிறைய நேரங்களில் பல ஆபத்துகள், பல நாசமோசங்கள், எங்கள் வீட்டை சுற்றிலும் விஷப்பூச்சிகள், பாம்பு, நாங்கள் இருக்கிற பகுதியில் கச்சூர் மேட்டில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கொடுத்துருக்குறாரு. அந்த சொந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய பாம்பு, நிறைய தேள், அதெல்லாம் கர்த்தர் எங்களை அத்தனை இப்போ சின்ன சின்ன விஷ ஜந்துக்கள் மத்தியில் இருந்து கர்த்தரை என்னையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து வராரு. அது மாத்திரமில்லை, எங்களுடைய பையனுக்கு நாங்களாம் அவனை எங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறக்குமா நாங்களாம் கனவு கூட நினச்சி பார்க்கவே இல்லை. கர்த்தரை எங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்குறாரு. அது மாத்திரமில்லை, அந்த ரெக்கார்டிங்க்கு இந்த எனக்கு யார் உண்டு அந்த பாட்டு வரும்போது என்னுடைய மனைவி பாட்டெல்லாம் முடித்து ரெக்கார்டிங்கில் ரிலீஸ் பண்ணும்போது என்னுடைய மனைவி செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 3 பெட்டி தள்ளி விழுந்துட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு சேதம் இல்லாமல் ஏதோ ஒரு கரம் அவங்க தூக்கி நிறுத்தினதுபடி அவங்க சாட்சி சொன்னாங்க. அது மாத்திரமில்லை, அந்த எனக்கு யார் உண்டு வர நேரத்தில் தான் எங்களுக்கு லாக்டவுன் வந்துச்சு. இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை. ஆனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களை விசாரித்து இதெல்லாம் எங்களுக்கு சின்ன சின்ன மளிகை சாமானுங்க, அவ்வப்போது காசு, மற்ற உதவிகள்லாம் எங்களுக்கு அவங்க செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, என்னிடம் ஒன்றுமில்லை என்று அந்த பாடல் வரும்பொழுது எங்களோடு இருக்கிற எனக்கு அவர் தான் சிறு வயதிலே ஊழியத்துக்கு வழிநடத்தினவர் தாவீது நடராஜன். அவர் தான் எங்கள் வீட்டுக்கு சத்தியத்தை சொல்லி எல்லாம் பண்ணார். அவர் தான் கன்வென்ஷனில் அவ்வப்பொழுது சில சபைகளிலே பாட வைப்பதற்கு கிருபை பாராட்டினார். சின்ன சின்ன டிவிகளில் பாடுறது மாத்திரம் இல்லை, இப்போ சமீபத்தில் கூட என்னுடைய மனைவி பிரசவத்துக்கு போவதற்கு முன்பு காலம் சென்று அந்த அம்மாவுடைய டிவியில் பாடுவதற்கு கூட ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவதற்கு ஒரு கிருபை பாராட்டினார். இதெல்லாம் ஏன் இதில் நாங்கள் சொன்னால் எதுக்குமே நாங்கள் ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் இது இருந்த என்ன பிரயோஜனம் சொன்ன மக்கள் மத்தியில் கர்த்தர் அப்படியே எங்களை படிப்படியாய் இந்த உயர்த்தின இந்த அனுபவத்தை தான் இதை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, எங்களுக்கு என்னுடைய மனைவி சொன்னாங்க, சொந்த நமக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னாங்க. மேபி நாங்களாம் சிரித்தேன், நமக்கெல்லாம் சொந்த இடம் கிடைக்குமான்ட்டு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எங்கள் பேரில் சொந்த வீட்டு மனை வீட்டோடு சேர்ந்து லேண்ட் இருக்குது கர்த்தர் கிருபையில். அதை உண்மையுமே எங்களுக்கெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கி பக்கத்து தெரு கூட போக தெரியாது எனக்கு. இன்றைக்கி பல ஊர்களுக்கு பல மாநிலங்களுக்கெல்லாம் கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறதுக்கான கிருபையை பாராட்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய சாரை பற்றி நாங்கள் ஆரம்பமே சொன்னதன்படியே எங்களுக்கு நிறைய பாடல் இன்னைக்கு எத்தனை பாடல் வந்தாலுமே சரி, சாரு கூட உங்களுக்கு எல்லாருக்கும் பாஸ்டர் எங்களுக்கு நாங்கள் சார் கூப்பிட்டு பழகிடுறதுனால தப்பாக நினச்சிக்க கூடாது. நீங்கள் யாரும் அவங்களோட அந்த ஆராதனையாக இருக்கட்டும், வருஷத்தில் ஒரு நாள் எங்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சு, ஏன் இதெல்லாம் இங்கே சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த இடத்துலேருந்து பெரிய பெரிய இடங்களுக்கு கர்த்தர் கூட்டு போயிருக்கிறார். யாருன்னே தெரியாது, ஆயிரங்களுக்கு 100 லட்சங்களுக்கு மத்தியிலலாம் கர்த்தர் பேசுவதற்கு கிருபை பாராட்டிருக்கிறாரு. நாங்கள் அதே போல் இந்த கன்வென்ஷனில் நடராஜன் சொல்லியிருந்தோம். நாங்கள் அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. அந்த நடராஜ ஐயா எங்களை விட்டு காலமாயிட்டாங்க. அப்போ இந்த பாட்டு வரும்போது தான் காலமானாங்க. கொரோனா சரியாக அவர் பார்த்துக்காதனால காலமாயிட்டாங்க.
அதே மாதிரி என்னுடைய நண்பர் ராஜேஷ், அவர் நல்லா ஒரு டெக்னாலஜியில் ரொம்ப நல்லா வளர்ந்தவர், நல்லா கைத்தேர்ந்த ஒரு மனுஷன் தம்பி. அவர் வந்து நாளைக்கு சாக போடுறாரு, நீங்கள் நைட்டு எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார், நல்லா டாக்டரை பார்த்து கூப்பிடுங்க, எங்களை பார்த்துக்க சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டார். ஆனாலும் கூட எங்களால் அவர் காப்பாற்ற முடியல. அதே மாதிரி அந்த அவருடைய ஒய்ஃப் நடராஜையோட ஒய்ஃபும் மோகனம்மாவும் மீகால் மோகனா, அவங்களையும் எங்களால் காப்பாற்ற முடியல. அதனால் கர்த்தர் எங்களை ஒரு சேதம் இல்லாமல் பத்திரமாக பாதுகாத்துருக்கிறாரு. எனக்கும் நிறைய நேரங்களில் அந்த ட்ரெயினில் கீழே விழும்போதுனா ட்ரெயின்லேருந்து ஸ்டாப்பிங், அதாவது அந்த முன்னாடி இறங்கி திருவள்ளூரில் இன்ஜின் வந்து முன்னாடி வந்துச்சு அந்த பிளாட்ஃபார்ம் வெளியில். அப்போ இறங்கி ஓரமாக நிற்க சொன்னாங்க. டிரைவரை பார்த்து கூப்பிட்டு அங்கே உள்ள போலீஸ்காரங்களை கூப்பிட்டு தூக்கி மேலே விட கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதே மாதிரி ஒரு தடவை வண்டி மூவிங் இருக்கிற ட்ரெயினில் வேகமாக ஓடி போய் ஏற்றி விட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி எத்தனை இன்னல்கள். இந்த பாட்டு வரும்போது எப்பவுமே வருஷத்தில் ஒரு தடவை தான் ஜுரம் வரும். ஆனால் இந்த பாட்டு வரும்போது பொறுத்தவரையில் நிறைய 2-3 தடவை எனக்கு ஜுரம் வந்துச்சு. அதே மாதிரி ஷூட்டிங்கில் கூட அந்த மலையில் ஏறும்போது அரை மணி நேரம் நடக்கணும், 5 அல்லது 25 நிமிஷம் நடக்கணும். அந்த இடத்துக்கு நல்ல ஹைட்டாக பாறையாக படிப்படி கல்கல்லாக பாறையாக இருக்குது அந்த படி மேலே. அதில் போவதற்கு எப்படி போகிறதுன்னு கூட தெரியாது. ஆனால் கர்த்தர் அவர் தான் எங்களெல்லாம், என்னையும் இன்னொரு தம்பியும் கூட தூக்கிட்டே போய் பாட வச்சு எங்களை ஷூட்டிங் எடுத்து அந்த பணியெல்லாம் தாங்குவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமில்லை, என்னுடைய பையனை பற்றி சொன்னால் அவனுக்கு நல்ல ஒரு பார்வை இருக்குது. அவன் நல்லா இப்போ அவனை ஒரு கீபோர்ட் கிளாஸ்க்கு சேர்த்துருக்குறான். இன்னும் அது போல் இன்னும் நிறைய அறிவோ கர்த்தர் கொடுக்குற திறமையெல்லாம் அவன் வளரணும். நாங்கள்லாம் எங்களுக்கு அவனுக்கு வளர்க்க தெரியாது, எங்களுக்கு அவனை பாதுகாக்க தெரியாது. கர்த்தர் தான் அவனை பாதுகாக்கிறாரு. அதே மாதிரி குழந்தைய கூட ஒருத்தங்க ஒரு டீம் கடத்திட்டு போக பார்த்தாங்க. கர்த்தர் அவங்க கையிலேருந்து பிடுங்கி அவனை பாதுகாத்தார். அது ஒரு சாட்சி சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒவ்வொரு பின்னணி இருக்குது. அந்த ஒவ்வொரு சில பாட்டுங்களுக்கு பாதை தெரியாத ஆட்டை போல். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, எங்களுக்குலாம் சாப்பிட்றது கூட வெறும் சம்பளம் 2000 ரூபாய் தான் சம்பளம் எங்களுக்கு. அதை வச்சு தான் நாங்கள் அம்மாவையும் எங்களையும் பார்த்துக்கணும், எங்களுடைய மற்ற இதர வேலைகளையும் பார்த்துக்கணும். ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய எல்லா இதுவும் பார்த்து எங்களுக்கு உதவி செஞ்சார். அப்போது ஒரு காமதேனு ஜுவல்லர்ஸ் அவங்க தான் எங்களுக்கு முதல்ல ஊழியத்தின் சார்பாக கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய ஒவ்வொரு பாடல்களுக்குமே எனக்கு யார் உண்டு, அது கொரோனா காலத்துலேயும் சரி மற்ற எல்லா நேரங்கள்லையும் உதவி செய்கிறாங்க. இப்போ கூட கர்த்தர் சில மாதங்களாக இப்போ மீட்டிங் வைக்க முடியல, ஆனாலும் சில மாதங்களாக மீட்டிங் வைக்குவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு சாட்சி என்னென்னா, நேற்றைய தினத்திலே நாங்கள் ஏற வேண்டிய தொடர் வண்டி வேறு. அந்த வண்டி ஏறக்குறைய 4 மணிக்கு தான் அந்த வண்டி இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அந்த டிக்கெட் டைம் எதுவுமே போடவே இல்லை அதில். ஆனாலும் கூட டிடிஆர் சொன்னாங்க, நீங்கள் திருப்பூரில் இறங்கிக்கங்க சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் திருப்பூர் இறங்காமல் முன்னாடியே அன்ரிசர்வ் ஆர்டினரி கோச்சில் உட்காந்து அது எப்பவுமே ட்ரெயின் ஃபுல்லாக கூட்டமாக வரும். ஆனால் அந்த சீட்டு எங்களுக்குன்னே கர்த்தர் ஒதுக்கி வச்ச மாதிரியே அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு கிருபை பாராட்டினார். அது மாத்திரம் இல்லை, எங்களுக்கு நிறைய பஸ்ஸுகள்லாம் பின்னாடி வரும். அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு தடவை பஸ் எங்கள் மேலே மோத கூட செஞ்சுருக்கு. ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்து ஆனால் பலத்த கரத்துக்குள்ளே என்னையும் என் குடும்பத்தையும் வைத்திருக்கிறார். என்ன மாத்திரம் இல்லை, எங்களை போன்றிருக்கிற பார்வையற்றவங்க தொடர் வண்டியில் கப்ளிங் மத்தியில் அந்த ட்ரெயின் சந்தில் போய் பெட்டி நினச்சி ஏற போவாங்க. யாராவது ஒருத்தர் இழுப்பாங்க. அதுதான் தேவ தூதர் இருக்கிறதா சொல்லி நாங்களாம் உணர்றோம். என்னை விட எத்தனையோ திறமைசாலிலாம் இருப்பாங்க.
ஆனாலும் நாங்கள் அர்ப்பணம் தூசியுமாய் இருக்கிற எங்களை கூப்பிட்டு கர்த்தருடைய விலையேற பெற்ற கிருபையை கொண்டு எங்களை பயன்படுத்தி வராங்க. அதை நீங்களும் இந்த ஜே மீடியா மூலயமா நீங்கள் பயன்பெறணும். இன்னும் நிறைய வாலிபர்களை, இன்னும் நிறைய வயோதிபர்களை, நிறைய பேர் அன்பில்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அன்புக்காக ஏங்குறவங்க. அவங்கெல்லாம் இந்த மீடியாவை பார்க்கும்போது இன்னும் இப்படியேப்பட்ட ஒரு சத்தியம், இப்படியேப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறாரான்னு சொல்லி இந்த மீடியா சீக்கிரமாக வெறும் யூடியூப்பில் மாத்திரம் இல்லை, இது லைவாகவே தொலைக்காட்சிகளை வரணும்னு சொல்லி நாங்களாம் பிரார்த்திக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.